வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். பிப்ரவரி 1, 2026 மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கருப்பு, சிவப்பு, நீலம் ஆகிய கொள்கைகள் இங்கு நிலை பெற வேண்டும். இந்த தோழமைதான் எதேச்சதிகாரத்தை வீழ்த்தும் என்றும், இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும், இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும் என்றும் குறிப்பிட்டார். மக்களோடு இணைஞ்சு நம்முடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நான் பொறுப்பேற்று நான் பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும். ஒற்றுமை இருக்கிற இடத்துல பாஜகவோட பாசிச எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம். வெல்வோம் ஒன்றாக. பிப்ரவரி 2, 2026 செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள நாவலூர் ஏரி 30 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டுள்ள சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தொடக்க விழாவில் தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்திட 22,794 கோடியே 78 லட்சம் ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் 65,937 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பூம்புகார், சிதம்பரம் மற்றும் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் சுற்றுலா தலங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 40 கோடியே 25 லட்சம் செலவில் முடிவுற்ற 3 திட்டப்பணிகளை திறந்து வைத்து திருக்கடையூரில் ஹோட்டல் தமிழ்நாடு அமைக்கும் பணி மற்றும் தரங்கம்பாடியில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் என 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிகமான முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டை சிறந்த சுற்றுலா முதலீட்டு தலமாக நிலைநிறுத்துவோம் என்று குறிப்பிட்டார். பிப்ரவரி 3, 2026 பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளையொட்டி வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடம் வரை அமைதி பேரணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது நினைவு நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலை, மெரினா கடற்கரை அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் மடலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழி. மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்தே தொடங்கு என்பது
அண்ணா நமக்கு வகுத்து தந்த அரசியல் பாதை. அண்ணா வழியில் அயராது உழைத்தால்தான் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைக்க முடியும். இந்தி திணிப்பை என்றும் எதிர்த்து இன்பத்தமிழ் மொழியை காத்திட முடியும். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்ல முடியும். மாநிலத்தில் சுயாட்சியையும் மத்தியில் கூட்டாட்சியையும் நிலைநாட்ட முடியும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஐம்பெரும் முழக்கங்களை நமக்கு வழங்கினார் நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞர். 1967 தொடங்கி 2026 இன்று நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு வரை அண்ணா வகுத்து தந்த திராவிட பாதையை பின்பற்றியே ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகின்றோம். நம்மை எதிர்ப்பவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதும் அண்ணாவின் பெயரைத்தான் உச்சரிக்க வேண்டியிருந்தது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேரியக்கத்தின் கொள்கைக்கான வெற்றி. என்றென்றும் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் தமிழ்நாடெங்கும் அவரது நினைவை போற்றும் வகையில் கழக கிளைதோறும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழங்கிய ஐம்பெரும் முழக்கங்களை உறுதிமொழியாக ஏற்று தேர்தல் களப்பணிகளுக்கு ஆயத்தமாவோம். அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம். மக்களிடம் செல்வோம். அவர்களின் ஆதரவுடன் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் ஜெகநாதன் தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 11,74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கொளத்தூர் இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மைய கட்டடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மைய கட்டட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 6 நியாய விலை கடைகளை திறந்து வைத்து பொருட்களை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் 248 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் கொளத்தூர் ரெட்டேரி சந்திப்பு அருகில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 4,98 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள கொளத்தூர் ஏரிக்கரை பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து பெரம்பூர் பேப்பர் மில் சாலை சந்திப்பு எஸ்ஆர்பி காலனி 8வது தெருவில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 310 திறந்தவெளி மின் மாற்றி கட்டமைப்புகளை பாதுகாப்பான வலைத்தள மின் மாற்றிகளாக மாற்றி அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 தொடக்க விழாவில் சுற்றுலா புத்தாக்க ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் ரொக்கப் பரிசை வழங்கி வாழ்த்தினார். பிப்ரவரி 4, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 390 கோடியே 44 லட்சம் செலவிலான 199 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 254 கோடியே 29 லட்சம் மதிப்பீட்டிலான 24 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000 முகாம்கள் நிறைவையொட்டி இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 1,82,967 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் 13,879 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்ய என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தினை தொடங்கி வைத்தார்.
திண்டிவனத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒன்றிய பாஜக அரசும் அதன் கூட்டாளிகளும் கெடுக்கிறார்கள், ஆனால் நாம் மக்களின் கனவுகளை நிறைவேற்றி அவர்தம் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் என்று தெரிவித்தார். முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 1000 முகாம்கள், நலத்திட்ட பயன்கள், 1.80 லட்சம் புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருந்திரளான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 10,000 முகாம்கள் நிறைவு மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தென்பெண்ணை ஆற்றை செய்யாற்றின் வழியே பாலாற்றில் இணைத்து நந்தன் கால்வாய்க்கு பாசன வசதி அளித்திட ரூபாய் 42 கோடியே 69 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக விழுப்புரம் மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பிப்ரவரி 5, 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் திராவிட மாடல் அரசின் 23வது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு மாற்றி நிறுவப்பட்ட கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து திருவுருவ சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க கைவினைப் பொருட்கள் மற்றும் கைவினைஞர்களின் திறனை உலக அளவில் பிரபலப்படுத்தும் விதமாக மாபெரும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தினை மெகா ஹேண்டிகிராப்ட்ஸ் எக்ஸிபிஷன் கம் கான்ஃபரன்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து பூம்புகார் மாநில விருதுகள் மற்றும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் 2378 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 9 முடிவுற்ற பணிகளையும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 635 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவீட்டில் 22 முடிவுற்ற பணிகளையும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தின் சார்பில் 237 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் 62 முடிவுற்ற பணிகளையும் பேரூராட்சிகள் இயக்குநரகத்தின் சார்பில் 174 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் 27 முடிவுற்ற பணிகளையும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 86 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவீட்டில் முடிவுற்ற 63 பணிகளையும் திறந்து வைத்தார். மேலும் 335 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். பால்வளத்துறையின் கீழ் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் 89 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட அதிநவீன பால் பண்ணை, சென்னை அம்பத்தூரில் 11 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் ஆகிய முடிவுற்ற பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்.
மேலும் பால் உற்பத்தியாளர்கள், பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 மாதாந்திர கருணை ஓய்வூதியத்தினை வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 8 கோடி ரூபாய்க்கான காசோலையை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் சி. பாபாஜி ராஜா பான்ஸ்லே மற்றும் உதவி ஆணையர் கோ. கவிதா ஆகியோரிடமும் 10 கோடி ரூபாய்க்கான காசோலையை புதுக்கோட்டை மாவட்ட திருக்கோயில்களின் தக்கார் உதவி ஆணையர் ர. ரஞ்சிதா மற்றும் செயல் அலுவலர் எஸ். அருண்பாண்டியன் ஆகியோரிடமும் 18 கோடி ரூபாய்க்கான காசோலையை சுசீந்திரம் கன்னியாகுமரி தேவஸ்தான திருக்கோயில்களின் இணை ஆணையர் செயல் அலுவலர் ஆ. ஜான்சி ராணி, தக்கார் இணை ஆணையர் ப. கவிதா பிரியதர்ஷினி ஆகியோரிடமும் வழங்கினார். பிப்ரவரி 6, 2026 தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலை சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகம் கன்னிமாரா பொது நூலகத்தின் வாயிலில் 85,80,000 ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அச்சிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தமது சமூக வலைதள பதிவில் இழப்பதற்கு அடிமைச் சங்கிலிகளை தவிர ஒன்றும் இல்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது என உலக தொழிலாளர்களை ஒன்று திரட்டிய பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் கார்ல் மார்க்ஸ் சிலை கன்னிமாரா பொது நூலக வளாகத்தில் நிலை கொண்டது. நல்லவை எங்கிருந்து வந்தாலும் வணங்கி ஏற்றுக்கொள்வோம், அல்லவை ஆதிக்கம் செலுத்த பார்த்தால் தடுத்து நிறுத்துவோம், இதுதான் திராவிட மாடல் என்று குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் கடல் பல்லுயிர் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை கிண்டியில் 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தமிழ்நாட்டின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கான நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை 2026 வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 2091 கோடி ரூபாய் முதலீட்டில் 2104 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மிட்சுபிசி எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அமைத்துள்ள அறைகளுக்கான குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 42 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 சமத்துவபுரங்கள் நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை 34 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலை, 212 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், பாலங்கள், அங்கன்வாடி கட்டடங்கள், பள்ளி கட்டடங்கள், சமுதாய கூடங்கள், பொது விநியோக கடைகள் என மொத்தம் 289 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மொத்தம் 1238 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 9696 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 348 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளுக்கு கூடுதல் கட்டடங்கள், நுண்ணுயிரியல் ஆய்வுக் கூடங்கள், இந்திய மற்றும் ஹோமியோபதி பிரிவு கட்டடங்கள், நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் பல்வேறு சுகாதார நிலைய கட்டடங்களை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் AM விக்ரமராஜா சந்தித்து வணிகர்களின் கட்டணமில்லா நலவாரிய உறுப்பினர் பதிவு சலுகை கால அவகாசத்தினை நீட்டி அளித்ததற்கும், அறநிலையத்துறை குடியிருப்புகளுக்கு வாடகையை குறைத்தும் அறிவிப்புகளை வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். 29/1/2026 அன்று கோயம்புத்தூர் மாநகரின் கொடிஷியா வளாகத்தில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு 360 ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதற்கான ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், 100க்கு முந்தைய மற்றும் பிந்தைய இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு 6% வட்டி மானிய திட்டம் விரிவுபடுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்தமைக்காக பல்வேறு மாவட்ட ஜவுளி தொழில் பஞ்சாலைகள், நூற்பாலைகள், சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 குடியரசு நாள் விழாவில் நடைபெற்ற பள்ளி மாணவிகளின் கலாச்சார நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்காற்றிய மாணவ மாணவிகளுக்கும், அரசின் திட்டங்களை விளக்கி அணிவகுத்து வந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் சிறப்பாக பங்காற்றிய துறைகளுக்கும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ICC ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த நாளை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், செடியாக தழைக்க செய்தவர் நிறை தமிழ் மலையாம் மறைமலையடிகள், நானே மரமாக வளர்த்து வருகிறேன் என தம் தமிழ் பணியை மதிப்பிட்டார் பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தை தம் வாழ்நாள் கடமையாக எண்ணி உழைத்தார். இந்திய மொழிகளிலேயே வேறு எம்மொழிக்கும் இல்லாத சிறப்பாக தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட்ட தனித்தமிழறிஞர் பாவாணர் வாழ்க என்று குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 7, 2026 திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், பல நூற்றாண்டுகள் ஆனாலும் திமுகவை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும், திராவிட மாடல் அரசு நிகழ்த்திய சாதனைகளைப் போல் இதுவரை எந்த அரசும் செய்ததும் இல்லை என்றும் தெரிவித்தார். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம். ஆனா இப்போ மீண்டும் மாநிலங்களோட அதிகாரங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் குவிச்சிட்டு இருக்காங்க. மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்திரன்னு துடிக்கிறாங்க. மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது. ஆனா அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதை பாதுகாக்க நீங்க தேவை. அடுத்து நம்முடைய உறுதி கொள்கை என்ன? சுயமரியாதை. இடுப்புல கட்டியிருந்த துண்டு தோளுக்கு வந்த வரலாறு அது. தன்மானம் தான் உயிர் மூச்சுன்னு தமிழினம் தலை நிமிர்ந்த வரலாறு. ஒவ்வொரு தனி மனிதருடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்னா, இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க. அதனால்தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை.
அதனால தான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை. உங்களை போன்ற உடன்பிறப்புகள் எண்ணிக்கை அதிகமானா ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது.